கேப்பரோட்டி சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஆத்துல கலர் கலரா மீனுங்க துள்ளுது. ஆமா. சேர போடுறா போட்டு கொண்டாடா தூண்டிய. இன்னைக்கு வட்டமா ஒரு கெண்ட மீனை புடிச்சிட போறேன். அடியே ராக்கு, என்னக்கா மொச பிடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா தெரியாது. சொல்ற மாதிரி இருக்குன்னு பேசாம இருடா. இந்த மீன் சதா துள்ளிக்கிட்டு தான் இருக்கு. என்னைக்கோ ஒரு நாளைக்கு வட்டமா தூண்டில மாட்டிக்க போகுது. அப்ப தெரியும். ஆமா. என்ன முனியம்மா, தண்ணி தாகமா இருக்க, கொஞ்சம் ஊத்துறது. என்ன துப்பிட்டு போறா? அவளுக்கு என்ன கோவண்டா? நான் சனிக்கிழமை கோழி சோறு திங்க வரேன்னு சொல்லி இருந்தேன். போகல, அதுக்கு கோச்சுக்கிறான். ஏல போகல நீங்க? யாரா இவன்? அண்ணனுக்கு இவன் ஒருத்ததானடா? அதானே இவ ஒருத்திடானா? இந்தாடா 1 ரூபா காசு விடுறா. பேச்சு அங்கேயே இருந்தாலும் கண்ணு இங்கே இருக்கிறத பாரு. அவன் கண்ணுல கொள்ளி வச்சு ரூபாய வேற காட்டுது. அண்ணே, அந்த வெள்ளையம்மா உங்களை பார்த்து சிரிச்சு சிரிச்சு ஏதோ சொல்லுதுன்னு மீனு துடியில விழுந்துருச்சு. இந்தாடா, நீ போய் பிரியாணி சாப்பிட்டுக்க. அப்படியே இந்த வெள்ளையம்மாளுக்கு 1 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடு. மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டா சாயங்காலமா கொடிக்கு அல்பக்கம் வர சொல்றாய். சரிண்ணே. வாடா பிசுக்கோத்து, என்ன கணக்கிற? மைனரு இத கொடுத்து மல்லிகைப்பூ வாங்கிக்கிற சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாங்க? இத வாங்கிக்கிட்டா சாயங்காலமா கொடிக்கா பக்கம் வர சொன்னாங்க. அடையன் கிளுகிழுப்ப. ஏண்டா ஏண்டா டேய், வாங்க சார், வாங்க மாமா. நல்ல சமயத்துல வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அத்தை, உங்க பொண்ணோட நன்மைக்காக தான் நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். நடந்ததையெல்லாம் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. விருப்பம் இல்லாத என் பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டிட்டியே, நீ நல்லா இருப்பியா? மம்மி போச்சுக்காத மம்மி, அங்கிள் ரொம்ப நல்லவரு. இனிமே என் முகத்திலே முழிக்காத. ஆமா, உங்க அம்மா முகத்திலே முழிக்காத, உங்க அப்பா முகத்திலே முழிக்காத, உன் புருஷ முகத்திலே முழி. நிறைய புள்ள குட்டிகளை பெத்துக்கோ. முக்கையா, என் ரத்தம் கொதிக்குது. நீ செஞ்ச காரியத்துக்கு அந்த மாரியாத்தா உன்னை காப்பாற்றுவா. ஆசீர்வாதமா பண்றீங்க, வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன். அண்ணே, என்னடா அண்ணன் என்ன கூப்பிடுற? மாமா என்ன கூப்பிடுற? ஆமா, கொக்கா எப்படி இருக்கா? அது உங்களை ரொம்ப கேட்டுச்சு. கேப்பா கேப்பா, இந்த காசா விடுற போட. மைனரே, என்ன வெள்ளையம்மா? என்ன வெள்ளை, உங்க பெரிய பொண்ணுக்கு சோறு எடுத்துட்டு போறியா? ஆமா. ஆமா, இந்த மாமனுக்கு என்னைக்கு கோழி அடிச்சு சோறு போட போற? ஆமளு, அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா மச்சான்? மச்சானா? இம்புட்டு ஆத்த வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு புளியோதரை பையில ஆத்துல போட்டு அந்த தொய் தவிச்சியா நீ? அந்த ராக்கு பக்கே இருந்தா அவளுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. அதனாலதான் அப்படி ஆசை இல்லாத மாதிரி நடிச்சேன். நான் ஒரு முட்டா பைய, இத கூட புரிஞ்சுக்க முடியாம உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அப்ப எப்ப வரட்டும்? வர்ற சனிக்கிழமை குளூர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஊர் அடங்கினதுக்கு அப்புறம் வாங்க. உங்களுக்காக நான் வீட்டிலேயே காத்துக்கிட்டு இருப்பேன். சனிக்கிழமை. ஆத்தி, வந்திருக்கிறது சோழவன் தான் மைனரா இல்ல சொக்கி குளம் ஜமீன்தார்? ஏன் புள்ள என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? அத்தோ, சிட்டி பெற்ற போது சட்டுன்னு உள்ள வந்துருங்க. அவா வீட்டுல யாரும் இல்லையா? பெரியப்பனே காட்டுக்கு காவலுக்கு அனுப்பியிருக்கேன். உங்க பெரியப்பன் காட்டுக்கு காவல், நான் இந்த சிட்டுக்கு காவல். கொடுங்க இருக்கு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஜன்னலையும் சாத்திட்டு வா. என்ன ஆயிட்டான் வாட பிடிக்கிறியே? கோழி என்னது? கோழி குழம்பு வாட பிடிச்சேன். ஆமா, நீங்க போட்டிருக்கிற ஜெண்டு வாடையில குழம்பு வாடை எப்படி தெரியும்? இது சிங்கப்பூர் ஜெண்டுடி, போட்டோம்னா 8 தரம் விஷமா. அப்பா, இந்த வீடே தூக்குதே. இப்பதானே வீடு தூக்குது, இனிமே பாரு. இந்த ஜெண்டு போட்டுதான் உங்க சின்னம்மா பொண்ணு போனா இல்ல, அவளை அடியாத்தே, ஐத்தானுக்கு பொன்னம்மா கூட பழக்கமா? அவ மட்டும் தான், உங்க பெரியம்மா பொண்ணு இல்ல, அவளை கூட வெள்ள அவ
அவ்வளவு கொண்டு இருந்தாலும் எனக்கு மேலதான் நிக்கிறியம்மா. பொறுங்க, பொறுக்கிறேன். சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசலாம். ஓ, சாப்பிட்டுட்டு பேசலாம், பேசிட்டு சாப்பிடலாம். எனக்கு விவசாயே கிடையாது. வெள்ள அப்பா, எனக்கு ரொம்ப நாளா உன் கையால சோறு வச்சுக்கணும்னு ஆசை. அது பாரு இன்னைக்குதான் நிறைவேற போகுது. எனக்கும் என் கையால போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஏதோ பொம்பளைய கையால போட்டா சரி. ஆயிட்டா, உங்களுக்குன்னு கோழி குழம்பு மட்டும் இல்ல, சுக்கா வறுவல், வறுத்த மீன், அவிச்ச முட்டை எல்லாம் வச்சிருக்கேன். அடி பயமுள்ள, எனக்கு சுக்கா வறுவல்னா கொல்ல ஆசை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே முதல்ல வைக்கிறேன். இந்தாங்கிறேன் சுக்கா, இந்தாங்கிறேன் இந்தாங்கிறேன் அவிச்ச முட்டை. இனிமே எவளையாவது பார்த்து கண்ணடிச்சு கோழிச்சோறு வேணும்னு கேட்ட உன்னை வெட்டி படைச்சிடுவேன். சிங்கப்பூர். அப்பா, அம்மா அம்மா அம்மா, அப்பா அண்ணே வாங்கடா. ஆமா, வெள்ளையம்மா வீட்டு சாப்பாடு எப்படி? என்ன அப்படி கேக்குறிய? அவ வச்ச குழம்பு பிடிக்கல, ஒரு வறுவல் ஒண்ணு போட்டா பாரு. அப்புறம் என்னத்த சொல்ல? அவ வச்ச அந்த அவிச்ச முட்டைய சொல்லுவேனா? ஆனா அந்த கோழி குருமா அதை சொல்லுவேனா? அந்த அவ காதுல விழ போகுது. அவ கொடுத்த கோழிச்சோர யாருக்கிட்டையும் சொல்ல வேணான்னு சொல்லி இருக்கான். என்ன மைனரு, விருந்து எப்படி? ஓ, ரொம்ப பிரமாதம் இல்ல? அப்படின்னா இன்னொரு நாளைக்கு. எதுக்கு உனக்கு வீண் செலவு? வேணும்னா நானே வாரேன். எங்கேயோ அவசரமா போறாப்புல இருக்கு. போட்டா நெத்தியில என்னங்கிறேன் பிளாஸ்டரி. அது கொசுக்கடி. மைனர் தம்பி கும்பிடுறேன். வாங்க வாங்க வாங்க. சவிக்கியமா? சவிக்கியமா இல்ல? சாப்பிட்டுதான் வர்றோம். ஐயோ, ஏன் எவ்வளவு தூரம்? என் பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம்னு வந்தேன். உங்களையும் கூட்டிட்டு போனா உதவியா இருக்கும்ல. அது சரி, வாரேன். ஆமா, பொண்ணு யாரு? என் பொண்டாட்டி தான். அத கேட்கல. உங்க பையனுக்கு எந்த பொண்ணை கட்ட போறீங்கன்னு கேட்டேன். அத கேக்குறீங்களா? மாயாண்டிய தான் தம்பி மகா வெள்ளையம்மாதான். அண்ணே, என்ன தம்பி? அதை எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? நீங்களும் நமக்கு வேணுங்கப்பட்டவங்க, சொல்லாமே இருக்க முடியல. ஏல, உங்களுக்கு தான் தெரியும்ல, சொல்லுங்கடா. ரகசியம் யாருகிட்ட போய் ரகசியம்? அப்ப அப்படியா சமாச்சாரம்? அப்போ 1000 கொடுத்தாலும் அந்த பொண்ணு நமக்கு வேண்டாம். வாங்க. இத படிச்சு பாத்துக்கிட்டா இப்படி ஆடாம அசையாம கல்லு பிள்ளையார்ட்ட உட்கார்ந்து இருக்கீங்களா? ஆடுறதுக்கு அசைறதுக்கு அதுல என்ன இருக்குது? குடும்பம்னா சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அது எனக்கு தெரியும். அத பத்தி உனக்கு தான் தெரியும். சண்டையாச்சே. பேசாம இருங்க. ஒரே ஒரு பொண்ணாச்சே, அருமை பெருமையா வளர்த்து அந்த பொண்ண ஒரு பட்டிக்காட்டானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பாயங்கிடத்துல தள்ளிட்டீங்களே. அந்த முறை என் பொண்ணு உட்கார்ந்தா குத்தம் சொல்றானா, நடந்தா குத்தம் சொல்றானா? அப்படி வளர்த்துருக்குற பய கெட்டிக்கார பய. சீக்கிரம் நம்ம பொண்ணை திருத்திடுவாங்க. இத நிறுத்து. ஆமா, ஏன் பொண்டாட்டி கோவிச்சுக்கிட்டா நீ ஏன் கோவிச்சுக்கிற? என்னங்க இதே மாதிரி என் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருந்தானா அவளை இந்நேரம் நான். இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். சொல்ல மாட்டிய? சொல்லடா. வெட்டி இருப்பேன். வெட்டி இருப்பேன். இவ்வளவு நேரத்துக்கு ஓடிடுவா. நீ எங்க வெட்டுறது? காப்பிய கொண்ட. ஏன் இப்படி திண்ணையில உட்கார்ந்து இருக்கீங்க? அப்படி எல்லாம் பாக்காதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. முதல் நாளன்ற சிவ சிவா, நல்ல நாள் பொழுதுமா ஏன் இப்படி பேசுறீங்க? ஆயிட்டா, இந்த கொட்டடிச்சியில எனக்கு எப்படி இருக்கு? தள்ளி புது மாப்பிள்ளைக்கு கோவத்தை பாரு. கிள்ளி கிளுகிழப்பு உண்டாக்குறீங்களா? ஆமல், பிடிக்கலைன்னா பதிலுக்கு நீங்க கிள்ளுங்க. நான் கிள்ள மாட்டேன், கொல்லுவேன். எதுக்கு? மாமா கிட்ட சொல்லி ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அநியாயமா மாரியம்மன் கோயில்ல வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டிய பலவந்தப்படுத்தி. அதுக்கு இன்னமே நீங்க அடிச்சாலும் மிதிச்சாலும் நான் ஏத்துக்கத்தான் வேணும். நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி. அதை மாத்த முடியுமா?
மாத்திரண்டி, அதையும் மாத்திரேன். ஆயிட்டா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். நாளைக்கே ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தீர்த்துட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுவேன். அப்ப என்ன பண்ணுவேங்கிறேன். ஆமளு என்ன தீர்த்துப்புட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு நான் என்னங்கிறேன் குறைஞ்சு போயிட்டேன். உனக்கு கவுன் போட தெரியுமா? அது சின்ன பிள்ளைகள்ல போடுவாங்க. பின்ன நீ என்ன கிளவியா? உனக்கு குடிக்க தெரியுமா? காலையில கஞ்சி குடிப்பேன், பொழுது செஞ்சா கூழு குடிப்பேன். ஐயோ சனியனே, சோத்துமானே, நான் அதை கேட்கல. பிராந்தி குடிக்க தெரியுமா? பிராந்தி? ஐயோ உங்ககிட்ட போய் நான் சொன்னேனே, அதான் போட்டோம். உனக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா? வரம் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டான் வெள்ளரிக்கா, காசு 2 விக்க சொல்லி காயிரம் போட்டான் வெள்ளக்காரா. இப்பதான் உன்னை கொல்லுவேன். எனக்கு இவ்வளவு தெரிஞ்ச ஒரு உத்தமி குடும்ப பொண் நம்ம கல்பனா மாதிரி இருக்கிறவளதான் நான் கட்டிக்குவேன். ஆமளு அந்த சீமையில படிச்சவளை கட்டிக்கிட்டு மூக்கியானம் படுற பாடு பத்தாதா? மைனரு புத்தி அலைய விடாதீங்க. சத்த இப்படி உட்காருங்க. ஏங்குறேன். எதுக்கிட்டு ஏங்குற? தமாஷு பண்ணாதீங்க. உங்ககிட்ட தமாஷு வேற. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ ஐயோ, எனக்கு உன்னை பிடிக்கல. ஆயிட்டா கோழிச்சோறு. ஐயோ ஏன் பதறிய? நெசமாவே கோழி அடிச்சு குழம்பு வச்சு என்ன இந்த வீட்டுல 10 நாள் இருந்த நீ எண்ணியே அடிச்சு குழம்பு வைப்ப. நான் மருதே சரவணக்கு மங்காத நெய்விளக்கு மன்னார் மகளன்னே கைவிட்டு போனியே. ஏம்மா அழுகுற? என்ன நடந்துச்சு? கோழி குழம்பு இருக்கு, குண்டு சம்பா சோறு இருக்கு. என்ன பத்த ராஜா, நீ கோழி உன்ன முன்னே கொண்டவனு காணலியே. ஆயிட்டே வெள்ளையம்மா உன் புருஷன் விட்டு ஓடினாரு. பின்ன என்ன உன் புருஷன் விட்டு ஓடினதுக்கா நான் ஒப்பாரி வச்சு அழுகிறேன்? என் புருஷன் தாண்டி என்னை விட்டு ஓடிட்டாரு. நேத்திட்டால கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஏன் விட்டுட்டு ஓடினா? அவர் இஷ்டம், என்னை விட்டு ஓடினாரு. அதை கேட்க நீ யாரு? இழுப்ப என் பெரிய ஐயா. ஊரெல்லாம் தேடிட்டம்மா, உன் புருஷனை எங்கேயுமே காணல. இந்த பயலுக்கு தான் கிடைச்சானு. வாங்கடா ரவுடிகளா, நீங்க தானடா என் புருஷனோட கையாளுக. டேய் புளியாதரா கேப்பவட்டி, உங்க 2 பேருக்கும் தெரியாம அவங்க எங்கேயும் போயிருக்க முடியாது. சொல்லுங்க. எங்களுக்கு தெரியாது. சொல்லல ரவுடிகளா, உங்க டங்கு மாற இப்பதான் மைனரை பட்டணத்துக்கு ரயில் ஏத்திட்டு வந்திருக்கிறோம். இந்நேரத்துல ரயிலில ரயில் ஏத்தி விட்டுட்டீங்களா? பட்டணம் போன மச்சான் பட்டத்து மகராஜா கட்டி போட்டா நிக்கலியே கட்டழகா உன் கண்ணடிப்பு நிக்காதே. ஐயா அங்க போய் யார கண்ணடிப்ப? பரம்பரையா இருந்த மதுரையை விட்டுட்டு மருமகனுக்கு பயந்து பட்டணத்துக்கு போகணும்னு சொல்லிட்டேன். பட்டணத்துக்கு என்னடி பம்பாய்க்கு நீங்க 2 பேரும் ஓடி போய் மறைஞ்சாலும் அந்த மூக்கையை உங்களை லேட்ல விட மாட்டான். மூக்கையை சும்மா இருந்தா கூட நிம்மதியா இருக்க மாட்டீங்க போட்டிருக்கேன். ஊரை சொன்னாலும் பயப்படுற, பேரை சொன்னாலும் பயப்படுற. பாரு, நாம பட்டணம் போறத மூக்கையா பார்த்தா மண்ணாங்கட்டி மாப்பிள இல்ல, அண்ணாசாரி மாப்பிள. ஓ பெரியப்பா மாப்பிள. உள்ள வரீங்களா இல்லையா? இந்த பெட்டியாவது எறும்பாவது கப்ப விட்டு லைல தண்டுவேன். என்ன நந்தா பண்ற? உன் தங்கு வர ஆசைப்படுவேன். உள்ள வந்து பேசுகிறேன். ஏன் முன்னாடி மொத்தம் இந்த மாதிரி பேசியிருந்தானா அவன் அந்த இடத்துல வெட்டிப்படுவேன். எல்லாம் ஒரு ஆம்பளை கையை பிடிச்சி இந்த பெட்டியில
தேங்க்யூ. இதான் என் டாக்டர் கல்பனா. சமீபத்தில் தான் நெட்டலேந்து வந்தா. ஹலோ, என் ஃப்ரெண்டு சுஷீலா. இந்த ஜென்மத்துல நான் ஏகபத்தினி விரதம். அடுத்தவங்க கைய தீண்ட மாட்டேன். வாங்க போல. பட்லர் சாமான எடுத்து வா. கட்டையில போகுது. என்ன அப்படி மறைக்கீங்க? பொம்பளையே பார்த்ததுலையா இந்த ஊர் ஆம்பளையே? போவே. முதல் ரேஸ்ல 5ஆம் நம்பர், 2வது ரேஸ்ல 3வது நம்பர். மறக்காத. ஞாயிற்றுக்கிழமை கிண்டியில சந்திப்போம். அடச்சி, யாருமே அதிக குரலாட்டமே இருக்கு. அத்தாத்தோ, என்ன கிணிங்கிணின்னு மணி அடிக்கிறியே? ஆமா, யார தேடுற? என் புருஷனை தேடுறேன். புருஷனா? ஆமா. ஆமா, உன் வீட்டுக்காரன் பேர் என்ன? ஆமனு, புருஷன் பேர சொல்லுவாங்களே. எங்க கிராமமே அவைகளை மைனர்னு தான் கூப்பிடும். அடேடே, நம்ம மைனர் பொண்டாட்டியா நீ? அவைகளை தெரியுமா உங்களுக்கு? நல்லா கேட்டுக்கினே ஒரு கேள்வி. தலையை சோக்கா வாரிக்கின்னு சில்கு சிப்பா போட்டுக்கின்னு போற வர பொம்பளை எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கினே இருப்பாரு. அவைகதான் எங்க அப்பு, என் மாயி. நீ 100 வயசுக்கு இருப்ப. என் புருஷன் எங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லு சாமி. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நிறுத்துமே, அழுவாத. பொம்பளை அழுதாலே என் மனசு கேட்காது. உன் புருஷனை தானே பாக்கணும். வண்டியில குந்துமே, நான் இட்டுக்குன்னு போறேன். அப்படி ஐயோ, அவங்கள பார்க்க போறேன். வை வை. ஐயோ போ. ஜாமே ஊடு. இதுவா பாடி வீட்டுல இருந்த என் மகராசன் இந்த ஓலை குடுத்திலே இருக்காங்க. ஏன் ஐட்டா 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 அத்தி, என்ன தாப்பா போடுற? என்ன கண்ணு, ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி கேக்குற. எதுக்கு போடுவான் தாப்பா? ஆடா வடுவா, என்ன வாய்க்கு வழங்காம பேசுற? எங்க ஐட்டா எங்க? என்ன நீ சரின்னு சொல்லு, நானே உனக்கு ஐத்தானா இருக்கிறேன். நான் உன்னை லவ் பண்றேன். என்னமே என்ன தேடுற? இது வரைக்கும் நீ கட்டல கட்டுல தேடலடா காவாலி போயில. விளக்கு மொத்த கட்டைய தேடுற. இதாலேயே சாத்து உன் டங்கு வார அக்கல. என் பேரு வெள்ளையம்மா. நீ கோச்சிக்கினாலும் படா மஜாவா கீழே. மஜாவா வடுவா ராஸ்கோலு. என்னடா அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஆம்பளைய கை நீட்டி அடிக்காத. அடுத்தவன் கொண்டாச்சு அக்காரங்க சொன்னி அவனாண்ட ஆம்பள. அதை விட்டுட்டு எங்க ஐட்டா இங்க இருக்காரு. இதை ஏமாத்தி கூட்டிக்கிட்டு வந்து சாப்பாடா போட சாப்பா வாய்ப்படா. இன்னைக்கு உன் குடலை உருவி மாலையா போடல. நான் சோழவன் தான் கரை இல்லடா. நானும் சோழவன் தாங்க. ஏண்டா அடிக்கு பயந்துகிட்டு சோழவன் தான் காரங்கிறியா? அப்படின்னா அந்த ஆள் எப்ப பேருங்கடா? தெங்கரையில தேங்காய் கடை வச்சிருக்கிறாரு சிவங்கால. அவர் மகன் தானா? மகனே, நீ என் சித்தப்பன் புள்ளடா. வடகரையில வாழைக்காய் கடை வச்சிருந்தாரு வள்ளிமுத்து, அவர் மகதான். நான் கொப்தாடா கூறுகட்ட குப்பா. தம்பி நல்லா அடிச்சுட்டேன், கோச்சுக்காதடா சாமி. ஆமா ஏண்டா, சின்ன பிள்ளையில சீட்டு கொட்டையில சிவகாசி கணேசன் சினிமாவை பார்த்துட்டு நானும் அவரை போலவே நடிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டு ஓடியாந்தியாமே. இப்ப என்னடா இங்க வந்து ரிச்சா இழுக்கிற? ஊரை விட்டு ஓடியாரவெல்லாம் சிவாஜி கணேசன் ஆக முடியுமா? என் தலை இழுத்து ரிச்சா இழுக்கிறேன். அத்தை விட்டு மச்சான் எப்படி இருப்பாரு? அடையாளத்தை சொல்லு. இட்டாந்து உன் முன்னாடி நிறுத்துறேனா இல்லையா பாரு. அடையாளமா கேக்குற? உங்க ஐட்டான் துண்டு நிறைய ஜெண்டு போட்டிருப்பாங்கடா. ஜெண்டா? சாதாரண ஜெண்டு இல்லடா, சிங்கப்பூர் ஜெண்டு. ஐயோ, இது